ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டா, டிராகன் மூவி ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லாம விஐபில தனுஷ் சொன்ன மாதிரி பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன், ரோடோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்கள வேற ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எல்லா இன்ஜினியர்ஸ் மாதிரி நானும் நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு வாங்கி இஷ்டப்பட்டு பார்த்த வேலையோட கடைசி நாள் இன்னைக்கு. மனசே இல்லாம சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணி லேப்டாப் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ஃபேமிலியோட பெங்களூர் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். ஆமாங்க, மேரேஜ் ஆயிட்டு 3 monthsலயே போட்டோ ஷூட், தலைப்பொங்கல் செலிப்ரேஷன், கோவில், ரிலேட்டிவ்ஸ் வீட்டு விருந்துன்னு ரோட் ட்ரிப்னு எவ்வளவு மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டோம். மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம சிகாகோ கிளம்பிடுவோம்னு என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னது. நீங்க வந்தா மட்டும் போதும். இது போதுமேனு நானும் என்னோட ஷாப்பிங்க டக்குன்னு முடிச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டு பெங்களூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. எங்களை சென்ட் ஆஃப் பண்ண ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. கிளம்புறப்போ எல்லாருமே சேட் ஆயிட்டோம். மனசே இல்லாம எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு செக்இன் லைனுக்கு வந்தாச்சு. செக்இன் பண்ணிட்டு அண்ட் இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கால் பண்ணி ஃபிளைட் அன்போர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியாச்சு. லக்கிலி எனக்கு 1 விண்டோ இல்லைங்க 2 விண்டோ சீட் கிடைச்சிருச்சு. எஸ், குமுதா ஹாப்பி ஆனாச்சு. ஆனா என்னோட கண்ணை பார்த்தா ரெட்டா இருக்கும், ஏன்னா நான் அழுதுட்டு இருந்தேன். மேரேஜ் முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டது, தாலி கட்டுறப்போ அண்ட் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரப்போ நீ அழுக கூடாதுன்னு. சோ நான் மேரேஜ் முடிச்சுட்டு புகுந்த வீட்டுக்கு போறப்போ எல்லார்கிட்டயும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா கார்ல வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா எல்லாரையும் பார்த்து பேச பேச ரொம்ப அழுதுருவேன். எமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ ஃபிளைட் கிளம்ப போதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன உடனே ரொம்ப அழுதுட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் பாசிட்டிவா நான் இருக்கேன்னு சொல்லி சமாதானம் பண்ணாரு. அண்ட் இப்போ ஃபிளைட் பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆன்போர்ட் ஆனது மோஸ்ட்லி எல்லாரும் மூவிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க டிராவல் பண்ணது ஏர் ஃப்ரான்ஸ். ஸ்மால் நெக் பில்லோ அண்ட் பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பயங்கரமா குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி அப்படியே தூங்கலான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டின்னர் பார்த்தா வெஜ் பப், ஃப்ரூட் சாலட், கிட் கேட், லெஸி அண்ட் குட்டி வாட்டர் பாட்டில். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா வெஜ் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி வெளியே பார்க்கலான்னு விண்டோ ஓப்பன் பண்ண அவ்வளோ பிரைட் அண்ட் வியூ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. நம்ம பாரிஸ்ல லேண்ட் ஆக போறோம். எங்களுக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடைக்கல, கனெக்டிங் ஃபிளைட் தான் புக் பண்ணோம். ஸோ இடையில ஒரு ஸ்டாப் இருக்கு, பெங்களூர் டு பாரிஸ் அண்ட் பாரிஸ் டு சிகாகோ. பாரிஸ்ல லேண்ட் ஆயிட்டு சிகாகோ ஃபிளைட் ஆன் போர்ட் பண்ண வேற டெர்மினல் போகணும். அந்த டைம் கேப் தான் லே ஓவர் டைம்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஈஃபில் டவர் பார்த்தரணும்னு ஆசை. பட் பாரிஸ் ஏர்போர்ட்ல 2 hours தான் லே ஓவர் டைம். ஸோ வெளியே எங்கேயும் போக முடியாது. சரி அப்படியே மேல இருந்தே ஈஃபில் டவர் கண்ணுக்கு தெரியுமான்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா. பாரிஸ்ல லேண்ட் ஆயாச்சு. ஒன்ஸ் லேண்ட் ஆனதும் நம்ம பெங்களூர்ல டிராப் பண்ண லக்கேஜ் எல்லாம் இந்த ஃபிளைட்ல இருந்து சிகாகோ போற ஃபிளைட்ல மாத்தி லோட் பண்ணுவாங்க. பாரிஸ்ல காலடி எடுத்து வச்சாச்சு. 2 hours தான் இருக்குன்னு பார்த்தா செக்யூரிட்டி செக் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஏர்லைன்ஸ்லயும் செக்யூரிட்டி செக் கம்பல்சரி. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு டெர்மினல் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துட்டு வேகமா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆன் த வேல மால் மாதிரி நிறைய ஷாப்பிங் ஏரியா பார்க்க முடிஞ்சுது. டிராவலிங்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கட்டும் நான் ட்ரவுசர் அண்ட் டிஷர்ட் தான் வியர் பண்ணியிருந்தேன். ஸ்டார்பக்ஸ் பார்த்த உடனே என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரே ஹாப்பி தான். ரிலாக்ஸா 2 காஃபி வாங்கி குடிச்சிட்டு டெர்மினலுக்கு வந்து பார்த்தா நாம போற ஃபிளைட் வந்தாச்சு. இது ஒரு பெரிய ஃபிளைட், நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. பாரிஸ் டு சிகாகோ ஆல்மோஸ்ட் 9 hours ஜர்னி அண்ட் பெங்களூர் டு பாரிஸ் ஒரு 12 hours ஜர்னி. ஸோ டோட்டலி 21 hours ஃபுல் ஜர்னி கவர் ஆயிடும். இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபிளைட்னால 3 ஷீட்ஸா இருக்கும். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக போகுது.
கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு அண்ட் அப்பப்போ எங்கே இருக்கோன்னு மேப்பில் செக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம இங்கேருந்து சிகாகோ அங்கே போகணும். சிகாகோ ரெட்டில் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாதி தூரம் போன அப்புறம் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளைட்லேயும் வெஜ் மீல் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். சிகாகோவில் லேண்ட் ஆயாச்சு. ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் செக் இருக்கு. ஸோ லைனுக்கு வந்தாச்சு. இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய லக்கேஜஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் டெர்மினல்ல இருந்து ட்ரெயின் ஏறி கேப் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். ஊபர் தான் புக் பண்ணியிருந்தோம். வெளியே வந்த உடனே எனக்கு ரொம்ப குளிரு. ஜாக்கெட் போட்டும் தாங்கவே முடியல. அப்போ என்னோட மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. நான் பாட்டுக்கு எங்க ஆத்துல சிவனேன்னு இருந்தேன். என்னென்னமோ பேசி மயக்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானே. ஆமாங்க, அவ்வளோ குளிரு. என்னால் தாங்கவே முடியல. எப்படா கேப் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேப் வந்த உடனே ஓடி வந்து ஏறிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு ஒரே சிரிப்பு தான். நமக்கு வந்த கார் டெஸ்லா. இது ஒரு எலக்ட்ரிக் கார். மேலே பாருங்க, ஃபுல் கிளாஸ். அப்படியே வெளியே பில்டிங்ஸ் அண்ட் வானத்தை பார்த்துட்டே வரலாம். இந்த டைம்ல மழை வந்தா நல்லா இருக்கும். சிகாகோ சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. எப்படிடா இவ்வளோ குளிர்ல எல்லாம் வெளியே நடந்து போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்களை ட்ராப் பண்ணிட்டு கார் கிளம்பிடுச்சு. நம்ம இப்போ வந்திருக்கிறது சொனஸ்டா ஹோட்டல். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் இங்க தான் தங்க போறோம். ஃப்ரண்ட் டெஸ்க்ல போயிட்டு செக் இன் பண்ணணும். ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ரூம் கீ வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்க ரூம் 12th ஃப்ளோர் வந்தாச்சு. ரொம்ப சைலண்டா இருக்கு. வெளியே யாரையுமே பார்க்க முடியல. இதுதான் நாங்க ஸ்டே பண்ண ரூம். 1 பெட் 1 பாத் 1 சோஃபா வித் கிச்சன். லக்கேஜ்ல இருந்து தேவையானது மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு தூங்க போயாச்சு. பிகாஸ் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. எங்களோட ரூம் ஆப்போசிட் வியூ ஒரு பில்டிங் தான். மார்னிங் எழுந்து வெளியே பார்த்தா ஸ்னோ ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. அமெரிக்கால அபார்ட்மெண்ட் டவர், ஹோட்டல் அண்ட் எல்லா பிளேஸ்லயும் மோஸ்ட்லி காஃபி மிஷின் ஃப்ரண்ட்லயே வச்சிருப்பாங்க. மில்க் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கப்ல இருந்துச்சு. நமக்கு எவ்வளோ மில்க் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட், ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ், மஃபின்ஸ், பொட்டேட்டோ அண்ட் நட்ஸ், ஆரஞ்சு ஜூஸ் அண்ட் கிரீன் ஆப்பிள்ஸ் கூட வச்சிருந்தாங்க. ஸ்டே பண்ண 2 வீக்ஸுமே என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாரு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கும் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப தூரம். ஸோ டெய்லியுமே கேப் புக் பண்ணி தான் போயிட்டு வந்தாரு. அண்ட் என்னோட ஃப்ரீ டைமில் லஞ்ச் அண்ட் டின்னர், சம்டைம்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளியே பார்த்தா ஹாட் டாக் ஷேப்பில் ஒரு வெஹிக்கிள் நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீக் டேஸ்ல டெய்லியுமே அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் ரூமுக்கு வந்தா யாருமே இல்லாம ரொம்பவே தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. எப்படா நம்ம ஸ்டே பண்ண போற அபார்ட்மெண்ட்டுக்கு போவோன்னு இருந்துச்சு. இந்த ஹோட்டல்ல கெஸ்ட் லாண்ட்ரி 4th ஃப்ளோர்னு சொன்னாங்க. லாண்ட்ரி ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்க வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர்னு செப்பரேட்டா தான் இருக்கும். அமௌண்ட் பே பண்ணாதான் மிஷின் ஸ்டார்ட் ஆகும். அந்தந்த மிஷின்ல எவ்வளோ அமௌண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா $2 மென்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் இந்த $2 25 சென்ட்ஸா பிரிச்சு காயின்ஸா வைக்கணும் போல. இந்த மிஷின் மாடல் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒன்ஸ் காயின்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும்,
அவ்வளோதான், மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். சாட்டர்டே மார்னிங் ரெடி ஆகிட்டு வீடு பார்க்க கிளம்பிட்டோம். இந்த குளிரில் நான் வெளியே அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் ரொம்பவுமே கேஷுவலாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வீடு பார்க்க வந்தாச்சு. இங்கே ஆல்ரெடி ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இது கிச்சன், ஹால், 1 பாத் அண்ட் 1 பெட்ரூம். இங்கே வீடு பார்க்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதும் நேரில் மீட் பண்ணணும். எந்தெந்த ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு அன்னைக்கே போய் பார்த்தோம். ஹாலில் இருந்து வெளியே வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர் தான் எங்களோட டவர் மேனேஜர். நிறையா ரூம்ஸ் பார்த்தோம் அண்ட் ஃபைனலி எங்களுக்கு பிடிச்ச ரூம் புக் பண்ணிவிட்டு நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சிட்டு மூவ் ஆகிட்டோம். ஃபைனலாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செட்டில் ஆகிட்டு ஒரு வழியாக நம்மளுடைய பிளேஸ், நம்மளோட வீடுன்னு வர ஃபீலிங்ஸே ஒரு பெரிய ரிலீஃப் தான். நெக்ஸ்ட் ஒரு புது vlogல பார்க்கலாம். வரட்டா.